ரங்கன் வாத்தியார் வந்து ஜெயிலேருந்து வருவார். ஜெயிலேருந்து வந்தோடனே அவரை வரவேற்க ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வாத்தியார் கேட்பார். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு முதலியார் வந்திருக்காரு கட்சியில். காங்கிரஸுக்கும் அதே மிரட்டல் தான். இப்போ காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சா அது யாருக்கு பெரிய பின்னடைவு? விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து கூட்டணி வைத்தால் வட தமிழகத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டே அவர் பேசினார். அஜித் அவர்கள் வந்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அதே போல் நிறைய பார்ட்டியை வந்து டைரெக்டாகவே அஜித் அவர்கள் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொரு ஆப்ஷன் வந்து அதிமுக. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவியில அரசியல் விமர்சகர் லியோ ஸ்டாலின் நம்மளோட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் லியோ, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஓகே, ஸோ லியோ, அடுத்தடுத்து அரசியல் கலவரம் சொல்கிறதா இல்லை நிலவரம் சொல்கிறதா, எப்படி சொல்கிறது, மாறிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கும் வந்துட்டு இது அதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் ஆனால் மாறிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் அந்த பொதுக்குழுவில் பேசியிருந்தார். பேசும்போது வரக்கூடிய தேர்தலில் வந்துட்டு 2 கட்சிகள் தான், ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படிங்கிறாரு. பட் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க மக்கள். யூஸ்வலாகவே எதிர்கட்சிங்கும் போது ஒன்று ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, பட் மக்களுக்கான நல்லதையும் யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல எதிர்கட்சியினர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வரக்கூடிய தேர்தலில் அவர் சொன்னது எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு கட்சியும் வந்து புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான முழக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது எப்போ இருந்ததுன்னா, இங்கே வந்து தேசிய கட்சிகள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். சுதந்திரம் அடைந்த போது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஒரு 3வது கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரிந்து அதிமுக என்ற கட்சியை உருவாக்கினார். அது ஒரு மிகப்பெரிய பிளவு தமிழக அரசியல். திமுக அதிமுக அந்த கட்சியை 2ஆக பிளந்து காங்கிரஸ் வந்து 3ஆம் இடத்துக்கு சென்றது. அதே போல் வைகோ அவர்கள் திமுகவில் வந்து பிரிந்தார். அவரும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தினார். அதன் பிறகு 2006இல் விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த தேர்தலில் பங்கு கொண்டார். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி கட்சிகள் இணைந்து அந்த தேர்தலில் சந்தித்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய அலைன்ஸ். அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியது. இப்படி வரலாறு நெடுக்க தமிழக அரசியலில் அந்த 3வது அணி அல்லது 3வது ஒரு பெரிய கட்சி எப்பொழுதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த தாக்கங்கள், அந்த வாக்கு வங்கிகள் ஆட்சி அதிகாரத்தையோ அல்லது வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து உதவுவார்கள். இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுகவின் வாக்குகளை பிரித்து தான் வந்து சொன்னாங்க. அதே போல் பாமகவின் வாக்குகளை பிரித்து தான் சொல்லுவாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து மதுரையை சேர்ந்தவர். ஏன் வட தமிழகத்தில் போட்டின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் சொந்த ஊர் வந்து விருதுநகர், மதுரை அந்த பகுதியை சார்ந்தவர். இங்கே ஏன் போட்டிடுறாங்கன்னா, இங்கே வந்து பெருவாரியான வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய ரசிகர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வாக்களித்தாங்க. எப்பொழுதுமே இடைநிலை சாதிகள் மற்றும் பட்டியலின மக்கள் எல்லாமே வந்து யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, திமுக என்ற கட்சி ஒரு பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் ரெட்டி, ஸோ இவங்களாம் தான் வந்து திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் இல்லை பெரிய பொறுப்பில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் சார்பேட்டா பரம்பரை படத்தை பார்த்துருந்தா தெரியும். ரங்கன் வாத்தியார் வந்து ஜெயிலேருந்து வருவார். ஜெயிலேருந்து வந்தோடனே அவரை வரவேற்க ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வாத்தியார் கேட்பார். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு முதலியார் வந்திருக்காரு கட்சியில், அந்த முதலியார் பார்க்க போயிருக்காங்க, அப்போ இந்த மாதிரியும் தூக்கி அந்த முதலியாருக்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் வாத்தியார் சொல்லுவார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலகட்டத்திலேருந்து இப்போது வரைக்குமே வந்து திமுகவில் அந்த சாதிய கட்டமைப்பு, அந்த பண்ணையார்த்தனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த 3வது அணிகள் தமிழக வரலாறு முழுக்க வந்து இருக்குது. விஜய் அவர்கள் வந்து
இந்த இடத்துல வந்து என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்கள் வந்து என்ன அரசியலை பேசுகிறாரு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இரண்டும் என் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது ஏற்கனவே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் திராவிட சித்தாந்தத்தை வந்து ஆதரிக்கிறேன்னா நான் திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். நான் தீவிர தமிழ் தேசிய கொள்கையை சார்ந்தவனாக இருந்தால் நாம் தமிழருக்கு தான் வாக்களிப்பேன். அப்படி இருக்கும்போது இரண்டுமே என் கண்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மையமான ஒரு நிலையை வந்து எடுக்கிறாரு விஜய் அவர்கள். அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து கொள்கை சித்தாந்தத்தில் ஊறியவர்கள் யாருமே வந்து விஜயை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஒரு தீவிர திமுககாரரோ ஒரு தீவிர அதிமுககாரரோ இவர் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து உறுதியாக நம்ப மாட்டாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய பேர் சபையில் என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபையும் ஒரு விஷயம் சொல்கிறது. சில சர்வேக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் விஜய் அவர்கள் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஒரு இடைத்தேர்தலில் கூட விஜய் இன்னும் வந்து அவர் முகத்தை காட்டி வந்து போட்டியிடலை. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் தான், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டாங்க அவர் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் அதை வச்சு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இவ்வளோ சதவீத வாக்குகளை வாங்குகிறாங்க. இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போகிறாங்க. அதே போல் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை இந்த ரிலீஜியனை சார்ந்தவர்கள், ஸோ இவர்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதிப்பட இப்போ வரைக்குமே சொல்ல முடியாது. ஸோ சர்வேஸ்லாம் என்ன சொல்லணும்னா ஒரு டைரக்ஷனை சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து 400 தொகுதிக்கு மேலே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சொன்னிச்சு. இந்த கட்சியும் வந்து 400க்கு மேலே வந்து வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து வேறு மாதிரியாக இருந்தது. அந்த கட்சியால் பெரும்பான்மை இடங்களை பெற முடியல. இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய சர்வேக்கள் வந்து அந்த மாதிரி போய்த்து போயிருக்கு. விஜய் அவர்கள் வந்து நான் வந்து 20% வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. விஜய் அவர்கள் வந்து அதுக்கு மேலேயும் வாங்கலாம், இல்லை அதுக்கு குறைவாகவும் வாங்கலாம். ஸோ விஜய் அவர்கள் வந்து ஏன் அந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை வைக்கிறாருன்னா, எப்பொழுதுமே வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க, வைகோ அவர்கள் ஆரம்பித்தார் திமுகவுக்கு எதிராக பேசினார். அப்படி பேசும்பொழுது அந்த கட்சியில் தான் அவர் வெளில வந்து பேசும்பொழுது அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தான் அதில் வந்து பெரிய அடி வாங்கியது. 91 to 96 ஆட்சியில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வைகோ வந்து திமுக வந்து பிரியிறாரு. அப்படி பிரியும்போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கி இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதற்கு எதிர்மாறாக திமுக அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றது. 2005 வந்து அந்த மாதிரி தான் பேசப்பட்டது. இவர் வந்து திமுக வாக்கு வங்கியை தான் வந்து உடைக்க போகிறார். ஆனால் திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. எப்படிலாம் வந்து ஒரு ஆளும் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு புதிய கட்சி வருதோ அவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்கட்டும். ஆனால் தாவேகாவில் விஜயை தாண்டி வேறு எந்த முகமுமே வந்து மக்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லையுமே வந்து தனித்து போட்டி அப்படிங்கும்போது அவ்வளவு கேண்டிடேட்ஸ் தாவேகாவில் இருக்காங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னா விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் தான் சொன்னார், எல்லா 234 தொகுதியும் என் முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். 234 தொகுதி வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் வந்து மக்களுக்கு பரிச்சயமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மக்கள் அந்த வேட்பாளர் வந்து பணம் செலவு பண்ணுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் விஜய் கட்சியில் வந்து ஒரு 4-5 பேரை தவிர வந்து யாருமே வந்து மக்களுக்கு தெரியாது. அவர் ஆனந்த் தெரியும், சிடிஆர் நிர்மல்குமாரை தெரியும், அருண்ராஜ் அவர்களை தெரியும், ஆது அர்ஜுன் அவர்களை தெரியும். ஸோ இவர்களை தான் வந்து மக்களுக்கு பொதுவாக தெரியும். அதிகபட்சம் போனால் சென்னையில் வந்து ஈசிஆர் சரவணன் தெரியும். ஓகேங்களா, இவர்கள் தான் அந்த கட்சியில் மொத்தமாக இருக்குங்க. மற்றபடி அதிமுகவில் இருப்பது போல் வந்து தங்கமணி இருக்கார், வேலுமணி இருக்கார், அதே போல் மதுரையில் நம்ம உதயகுமார் அவர்கள் இருக்கார், செல்லூர் ராஜ் இருக்கார், சிவி சண்முகம் அவர்கள் இருக்காங்க, முனுசாமி இருக்காங்க. ஸோ அதிமுகவில் அப்படி திமுகலையும் இந்த மாதிரி வந்து பெரிய தலைகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு வகையில் அந்த தொகுதி மக்களுக்கு இல்லை அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி இருப்பாங்க. ஒன்று டெண்டர் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அரசு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் ஏதோ நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை அதிமுக என்ற கட்சியில் அவங்க டைரெக்டாக பலன் அடைஞ்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டாக லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, ஆடு மாடு வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் தொகுதியில் வந்து செல்லூர் ராஜ் நிற்கிறாரு, திமுக சார்பாக ஒருத்தர் நிற்கிறாரு, விஜயோட கட்சியை சேர்ந்தவர் இருக்கார். அது வந்து ஒரு ஸ்டார், ஒரு எப்படி செல்லூர் ராஜ் அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது. ஓகேவா, அந்த தொகுதியோட கதாநாயகனே அவர் மாதிரி தான். அவரை தாண்டி விஜயோட வேட்பாளர் வந்து எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விஜயோட அந்த வேட்பாளர் வந்து எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடந்த கால அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிதாக ஏதாவது ஒரு கட்சி தொடங்கி உள்ளே வராங்கன்னா அந்த வேட்பாளரை வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க, எல்லாம் கடத்திடுவாங்க.
நான் சொல்கிறது வந்து எப்படி இது பெரிதப்பட்டதாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதெல்லாம் நடந்துருக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியும் என் முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் 234 தொகுதியும் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியும் என் முகம்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது அந்த 234 தொகுதி வேட்பாளரும் 30 லட்சம் செலவு பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. 35 லட்சம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா 35 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, அந்த 35 லட்சத்துக்கே நீங்கள் செலவை வந்து கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்படி நீங்கள் கணக்கு போட்டாலே அது பல கோடிகளை தாண்டுது. ஸோ இந்த அளவுக்கு அந்த கட்சியோ அந்த கட்சியில் உள்ள வேட்பாளர்களோ செலவு பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதே போல் பிரபலமானு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அதே போல் மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்காங்களா அந்த வேட்பாளர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதோட மக்களோட பிரச்சனைகளை ஏதாவது பேசியிருக்காங்களா? ஏன்னா ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆகுதுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் என்னென்னா மக்கள் பிரச்சனையை பேசுகிறது. ஒரு லீடர் எப்படி எமர்ஜ் ஆகுறாருன்னா மக்களோட பிரச்சனையை பேசி அதுலேருந்து வந்து எமர்ஜ் ஆகுறது தான் தலைவர்கள். இப்போது எனக்கு இதில் ஒரு விஷயம், அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த நியூஸ் நம்ம பார்த்தோம், வார் ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து பொறுப்பாளர்கள்கிட்ட டெய்லி என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அந்த தகவலை வாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ். இது சாத்தியமா? டெய்லி அவர் வந்து வார் ரூமில் உட்காந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது? இல்லை, விஜய் அவர்கள் வந்து எப்படி ஒரு அரசியல்வாதினா அங்கே விஜய் சுற்றி ஒரு வட்டம் இருக்குல்ல. ஸோ அவங்க நான் விஜய் வந்து குறைத்து மதிப்பு இல்லை, அதே போல் வந்து ரொம்ப அதிகமாகவும் மதிப்பு இல்லை. ஸோ விஜய் அவர்கள் வரட்டும், தேர்தல் நிற்கட்டும், அவருக்கு வாழ்த்துக்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிரிவிக்க போகிறாரு, அவர் தான் அதிமுகவுக்கு மாற்று இல்லை திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்கவே மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற தேசிய கட்சியான பாஜகவில் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் போகும்போது தமிழ்நாட்டில் ஏன் வர முடியல? இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படி. நீங்கள் முதல் தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வந்து நீங்கள் பெறலாம். அடுத்த தேர்தலில் வந்து கட்சியே இருக்காது. ஏன்னா தனியாக ஒரு கட்சியை இருந்து எப்படி சொல்கிறது ஆட்சியை பிடிக்கிறது வந்து தமிழ்நாட்டை வந்து ரொம்ப பெரிய விஷயம். விஜயகாந்த் அவர்கள் கட்சி வந்து அந்த மாதிரி தான் வந்து 2011 வந்து எதிர்கட்சியாக வந்தாங்க. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பகைச்சிக்கிட்டாரு விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு அந்த கட்சியை காணாமல் போயிடுச்சு. இப்போ கட்சி இல்லவே இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து தனியாக நின்று ஆட்சியை பிடிப்பாரு அவங்க நம்புகிறாங்க. பிடிச்சா ஓகே, அப்படி பிடிக்கலாம். யார் ஆளுங்கட்சியாக வருகிறார்களோ அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து உடைப்பாங்க. அதான் இயல்பு, அதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில். மதிமுகவுக்கு இப்போ வந்து திமுக கூட்டணி கட்சி இருக்கிற மதிமுகவுக்கு நாங்கள் கூட்டணி மாற போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பல்லடம்னு ஒரு தொகுதியில் ஏற்கனவே போட்டிட்டார் ஒரு வேட்பாளர் மதிமுக சார்பால். ஸோ அந்த வேட்பாளரை வந்து திமுக அந்த கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஒரு விஷயம், அதை கூட பார்க்காம கட்சியில் அனுப்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூரில் இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களை தங்களோட கட்சிக்கு வந்து சேர்த்துருக்காரு. ஸோ கூட்டணி கட்சியில் இப்படி இருக்கும்போதே திமுக இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சுட்டு போட்டிக்கிட்டு ஒரு பெரிய வாக்கு வங்கி படுறீங்க. எதிர்காலத்தில் வந்து எங்களுக்கு நீங்கள் த்ரெட்டனாக இருப்பீங்கன்னா உங்கள் கட்சியை நான் உடைப்போம், உங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் நாங்கள் விலைக்கு வாங்குவோம். அது இயல்பு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் தயாராக இருப்பாரா, அதை எதிர்கொள்வாரா, அதை சமாளிப்பாரான்னு கேட்டார்னா முடியாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களாலே முடியல, விஜய் அவர்களால் எப்படி முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்குமே அதே கேள்வி தான். ஏன்னா முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினப்போ ஒரு 2 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா கூட்டணிக்குள்ளே வரும்போது 2011 தேர்தலில் தான் வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவர் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எதிர்த்தாரு. அப்புறம் 2016 தேர்தலில் வந்து அது அப்படியே அதை தலைகீழாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ தாவேக்கா தனித்து போட்டிங்கிறத தாண்டி அலையன்ஸ் வைக்கிறாங்க, கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ காங்கிரஸோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிஜேபி தரப்பிலும் இருந்துமே வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. உண்மையிலே இப்போ இவர் அலையன்ஸ் வைக்கிறாரு, இன் கேஸ் ஆஃப் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், இல்லை ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறாரு அப்படிங்கும் போது என்ன விளைவுகள் இருக்கும், தனித்து போட்டி அப்படின்னா என்ன விளைவுகள் இருக்கும்? இல்லை, நீங்கள் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சா அது மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை பாதிக்கும். கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா பின்னாடி காங்கிரஸும் தமிழக வெற்றிகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியை தாண்டி வெளில போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கட்சியை காணாமல் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் ஒரு மிரட்டல் தோணியில் காங்கிரஸுக்கு வந்து சொல்கிறாங்க. மதிமுகவுக்கும் அதை தான் சொன்னாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் கட்சி விட்டு போனீங்கன்னா கட்சியை உடைச்சிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். ஆதுவர்ஜன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் விசிகாவை இணைப்பு, அவர் விசிகாவில் இருந்தார் ஆதுவர்ஜன். அப்போ அவருக்கு என்னென்னா வட தமிழகத்தில்
மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறுவதற்கு காரணம் அங்கிருந்த தலித் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தார். அப்போது விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து கூட்டணி வைத்தால் வட தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டே அவர் பேசினார். அவருக்கு இன்னொரு ஆசையாக இருந்தது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து போட்டியிட வேண்டும். விகடன் மேடையில் தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினார். திருமாவும் விஜயும் சந்தித்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு. திருமாவளவன் அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு அந்த மேடையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் திமுக மிகப்பெரிய ப்ரெஷரை திருமாவளவன் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது திருமாவளவன் வந்து பின்வாங்குறார். ஏன் பின்வாங்குறாருன்னா, நாம் போய் அந்த மேடையில் விஜயை சந்திச்சா அங்கே போய் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகம், அதை பற்றி நம்ம பேசினாலோ அது நமக்கு வந்து எதிராக அமையும். நம்ம கட்சியில் இருக்கவங்கள திமுக விலைக்கு வாங்கும், இல்லை கட்சியை உடைப்பாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஓகேங்களா? அந்த நேரத்தில் அந்த மாதிரியான முடிவை வந்து அவர் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்தால் நேரம் கட்சி காணாமல் போயிருக்கும். ஸோ எதிர்காலத்தில் அவர் எடுக்கலாம். ஓகேங்களா? காங்கிரஸுக்கும் அதே மிரட்டல் தான். இப்போ காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சா அது யாருக்கு பெரிய பின்னடைவு, யாருக்கு வந்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினா திமுக தான். ஏன்னா திமுக கூட்டணி திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லி வாக்கு பெறுறாங்களா, 2019 நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களித்தா மதவாத அரசியல் எங்கே பண்ணுவாங்க, பாஜக உள்ளே வந்துடும், நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தாவே அந்த சக்திகள் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. அது அவர்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. 2019 வந்து மிகப்பெரிய வெற்றி, யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. 2021 மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்தார்கள், ஆனால் பெற முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இப்போ 2024 தேர்தல் வாங்க, மிகப்பெரிய வெற்றி திமுக பெற்றதுன்னா இல்லை. ஏன் பெறலைன்னா, அந்த ஆன்டி மோடி வேவ், ஆன்டி பிஜேபி வேவ் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சிட்டு வருது. இதை தவிர திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வேறு எதையும் பேசுறதில்லை, செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸ் வெளில வராங்க. வெளில வரும்போது இது நாள் வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருந்தீங்க. என்னென்னா, காங்கிரஸ் எங்கள் பக்கம் இருக்குது, அதாவது மதச்சார்பற்ற சக்திகளே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் போனால் அப்போ அந்த மதச்சார்பற்ற கட்சிகள், அதே போல் சிறுபான்மை மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க நேரடியாக? விஜய் வந்து ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்காரு. காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி, ஆளும் கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். அவங்களே தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகிறாங்கன்னா, ஸோ மக்களும் இந்த பக்கம் மாறுவாங்க. அப்போ வந்து நீங்கள் பாசித பாஜகவுக்கு எதிராக எங்களுக்கு வாக்களிங்கன்னா அந்த முழக்கத்தை வைக்க முடியாது. ஸோ காங்கிரஸ் போகிறாங்கன்னா விசிகேவும் வரும், விசிகே வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வருவாங்க, இல்லைனா வந்து வேற ஒரு அலைன்ஸ் போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் நடந்தால் அது மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. இந்த கூட்டணி இல்லாத பட்சத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான், திமுக அதிமுக. ஒன்று இவங்க எதிர்கட்சி, இல்லை இவங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி, அவங்க ஆளுங்கட்சி. அப்படி இருக்கும்போது இப்போது தாவேகா உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு சில வாக்குகள் பிரிந்தாலும் கள நிலவரம் படி திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த சர்வே, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓட்டதாக இருக்கட்டும், சர்வேக்களாக இருக்கட்டும். ஆனால் சைலண்ட்டாக இந்த பக்கம் அதிமுக அவங்களுடைய நகர்வுகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல் நிலவரம் வந்து அதிமுகவுக்கு எப்படி இருக்கு? இல்லை, நீங்கள் நிறைய பேர் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்குமே வந்து கொங்கு மாவட்டத்திலும் சரி, வட தமிழகத்திலையும் சரி, டெல்டா பகுதியிலையும் தென் தமிழகத்திலையும் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. ஏன் அப்படியே இருக்குன்னா, எப்பொழுதுமே நான் சொன்னேன்ல, ஒரு 3ஆம் மணி வரும்போது இயல்பாக அந்த அதிருப்தி வாக்குகள், ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க, ஆளும் கட்சி மேலே இருக்குது. அது இயல்பாக வந்து எந்த கட்சி புதுசாக வராங்களோ அவங்களுக்கு போகும். விஜயகாந்த் அவர்களுக்கு போச்சு, மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு காலத்தில் போச்சு. இந்த டைம் வந்து விஜய் அவர்களுக்கு போகும். ஆனால் அதிமுகவின் வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் தலித் மக்களோட வாக்குகள், அதே போல் பெண்களோட வாக்குகள், இளைஞர்களோட வாக்குகள் யாருக்கு அதிக அளவில் போகும்னா திமுகவுக்கு தான் போகும். இந்த 3 வாக்குகளுமே விஜய் அவர்கள் இந்த முறை டார்கெட் பண்ணுறார். நீங்கள் தொடர்ந்து வந்து பிஜேபியை அட்டாக் பண்ணுறாரா? அட்டாக் பண்ணும்போது சிறுபான்மை மக்கள் வந்து வாக்குகள் இந்த பக்கம் வரும். திமுகவை அட்டாக் பண்ணுறாரு. அப்போ யாரெல்லாம் திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்களோ அந்த வாக்குகள் வந்து இங்கே வரும். இயல்பாகவே வந்து விஜய்க்கு பின்னாடி யார் போகிறாங்கன்னா இளைஞர்கள். 18 வயசுலேருந்து 35-40 வயசு வரைக்கும் விஜய் அவர்கள் பின்னாடி போகிறாங்க. இப்போ இளைஞரோட வாக்குகளும், அதிருப்தியில் இருக்கிற இளைஞர்களோட வாக்குகளும் இந்த பக்கம் வருது. ஸோ இயல்பாக வந்து திமுக தான் இதை மிகப்பெரிய பாதிப்பு அடையுது. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து மாற்றி சொல்லிட்டாங்க, அதிமுக தான் மிகப்பெரிய இழப்பை
அடையுது அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து திமுக தான் பெரிய பெரிய இழப்பை சந்திக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இப்படி சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து எல்லா கூட்டத்துக்கும் போகிறாரு, பேசுகிறாரு, திமுக விமர்சனம் செய்கிறாரு. பதிலுக்கு வந்து திமுகவை சார்ந்தவர்கள் விஜயை விமர்சனம் செய்கிறாங்க, அந்த கட்சியை விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சனம் செய்யவே இல்லை. அதே போல் அதிமுக தலைவர்களும் விஜயை விமர்சனம் செய்யலை. என்ன காரணம்னா அவரோட வாக்கு வங்கிகளை பெருமளவில் வந்து விஜய் அவர்கள் வந்து பாதிக்கலை. அவர் பேசுகிற விஷயங்களும் ஆகட்டும், அதே போல் அவர் செய்கிற அரசியலும் வந்து அதிமுகவை பாதிக்கலை. அப்படி பாதிக்காத போது நான் எதுக்கு விமர்சனம் செய்யணும்? ஒரு வகையில் வந்து அதிமுகவுக்கு அது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள், தினம் தினம் செய்திகள் அப்படின்னு என்ன வந்தாலும், இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த கரூர் ஸ்டாம்பேட் பற்றி அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி அளித்ததாக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் அவர் சொன்ன பழைய விஷயங்கள், அந்த பழைய கிளிப்பிங்ஸுமே வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம், அஜித் வந்து அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு. ஆனால் அது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு பூமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பரப்பப்படுது. இது உண்மையா? இல்லை, என்கிட்ட வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல் அந்த கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அஜித் அவர்கள் வந்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் பெரிதாக அதை நம்பலை. அவர் எங்கே பேச போகிறார், அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் இன்டர்வியூ கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம். இப்போ அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இன் இந்தியா, ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இன் இந்தியா, அதுக்கு வந்து நேர்காணல் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி அவர் எப்போ நேர்காணல் கொடுத்தாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார். கலைஞர் டிவியில் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த நேர்காணலும். அப்படி இருக்கும்போது அவர் பேட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம். இதை பற்றி எங்கே பேச போகிறான்னு நினச்சேன். அவர் பேசினார். அதே போல் ஜனவரியிலிருந்து அவர் வந்து நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவாக பேச போகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வரக்கூடிய ஜனவரி. ஓகே. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள், அதே போல் நிறைய பார்ட்டியை வந்து டைரெக்டாகவே அஜித் அவர்கள் வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மைன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா இதே நான் கேட்டேன்னா, முன்னாடியே ஒரு டாக் இருந்தது. அதாவது அஜித் அவர்களுக்கு வந்துட்டு அதிமுக, அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய செல்லப்பிள்ளை அஜித் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் முன்னாடி பேசப்பட்டு இருந்தது. அதிமுகக்கு எப்பவுமே அவர் சப்போர்ட்டாக இருப்பார். திமுகவை எதிர்த்து அந்த மேடையிலேயே அவர் பேசியிருக்காரு. ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி அப்போ அவரே வந்து மிரட்டி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில். ஸோ அதனால் திமுக எதிர்த்து தான் அவர் பேசுவார். ஸோ இப்போது விஜய் அவர்களுமே வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு, அஜித் அவர்களுமே திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கும்போது இதை எப்படி ஒர்க் அவுட் ஆக? நீங்கள் அஜித் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக அரசியல் செஞ்சாவே அதுவே மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கூட்டணி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா யூஸ்வலாக சினிமா அப்படின்னு வரும்போது வந்துட்டு விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் அப்படின்னு இருந்த ஒரு போட்டி இப்போ அரசியலுக்குள்ளே வரும்போது இவங்க 2 பேரும் இணைகிறாங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு வந்து அஜித் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு இந்த ரசிகர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவுக்கு அப்படின்னு. ஸோ இப்போது நேரடியாக களத்தில் அஜித் இறங்கும் போது இது எப்படி மாறப்போகுது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அஜித் ரசிகர்கள் அவர்களை பற்றி தெரியாது. அஜித் அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூ அதாவது தான் நான் பார்த்தேன். அதை தாண்டி வந்து அஜித் அவர்கள் அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னா நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து பேட்டி கொடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வாக்களிக்க போகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான், அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அஜித் ரசிகர்கள் சொல்கிறது. அதுவே வந்து சில அஜித் ரசிகர்கள் பார்க்கும்போது புல்லரிக்கும் அவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஜித் அவர்கள் வந்து நேரடியாக அப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது வந்து இங்கே இருக்கிற ஏற்கனவே அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்குகள்லாம் மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவுக்கும் வந்து ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னால் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. ஸோ அவர் வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தல் நெருக்கத்தில் வந்து திமுகவுக்கு தான் தலைவலியை கொடுக்கும். ஓகே. ஸோ அதிமுகவுக்கு அது ஏதோ ஒரு வகையில் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? தெரியல. ஏன்னா நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த பேச மறந்துட்டேன். என்னென்னா அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் விஜய் அவர்களுக்கு மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். அது விஜய் அவர்கள் தான் யார் கூடயும் கூட்டணி வைக்கல. ஓகேங்களா?
அப்படியான தீர்மானம் ஏன் நிறைவேற்றணும் ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அதை எப்படி பார்க்கணும்னா, எதிர்காலத்தில் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்க போகிறாரு. அந்த கூட்டணி குறித்து வந்து விஜய் அவர்கள் தான் வந்து தன்னிச்சையாக முடிவெடுப்பார். அதே போல் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து யார் கூட கூட்டணி வைக்கணும் என்பதையும் வந்து முடிவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கூட்டணியே வைக்க போகிறதில்ல, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எப்படி எதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? அதுக்கான முழு அதிகாரமும் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறீங்க ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜனவரியிலையோ இல்லை டிசம்பரோட இறுதியிலோ வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறாரு, அப்போ யார் அந்த கட்சி அந்த கூட்டணியில் வந்து இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சரி, 2 கட்சி அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து காங்கிரஸ், அப்புறம் சின்ன 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 கட்சி டிடிவி தினகரன், அதே போல் சசிகலா, ஓபிஎஸ் அவங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து அதிமுக, அதுவும் பாஜக இல்லாத அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது கிரவுண்ட் லெவலில் வந்து பெருசாக ஜெல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாரா இல்லைன்னு தெரியல அந்த என்டிஏ கூட்டணியில் போகிறதுக்கு. அப்படி அக்செப்ட் பண்ணலாம் வந்து அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம அதை எதை வச்சு கணிக்கலான்னா, கரூர் அந்த கூட்ட நெரிசல் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசினார். சட்டமன்றத்தில் ஆதரவாக பேசினார், ஓகேங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி சாதகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன் சாதகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா, விஜய் அவர்கள் என் கூட கூட்டணி வரல, இனிமேல் விஜய் அவர்கள் வந்து இருக்கிறது அவனுக்கு வெற்றிக்கு வந்து ரொம்ப த்ரெட்டனாக அமையும். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக நான் பேசவே கூடாது, ஓகேங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து பேசுகிறார். இதை நான் எப்படி எடுத்துக்கலான்னா, 2 பேருக்குள்ளே ஏதோ டாக் போயிட்டுருக்கு, ஸோ எதிர்காலத்தில் வந்து கூட்டணி அமையலாம். ஸோ அதனால தான் ஒரு சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு விஜய் அவர்களை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நெருங்க தான் இந்த மாதிரியான என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி லியோ.